சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை ஒரு சத்தமா வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியாத்து அந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கிறார். அவரை இன்வைட் பண்ணிருக்கிறார் ஆண்டவர். நம்ம எப்படி இந்த பாட்லக் டின்னர் வச்சிருக்கிறோமோ அது போல இயேசுவை ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட வாங்க ஆண்டவரே அப்படி. இப்ப நீங்க எல்லாம் என்னை கூப்பிடுறீங்களா? அப்படியா கூப்பிடுறீங்களா? அப்ப யாரும் கூப்பிடுவீங்கன்னு சொல்லிதான் நான் சொல்றது. ஆண்டவரை ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. யார் கூப்பிட்டுருக்காங்கன்னா லாசர் உயிரோட ஆண்டவர் எழுப்பினார் இல்லையா, அந்த லாசர் வீட்டுல மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆண்டவரை வீட்டுக்கு ஒரு டின்னர் நீங்க என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வரும்போது நடக்கிற சம்பவங்களை தான் நாம் இங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனக்கு அந்த தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில மனிதனாய் பிறந்து ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த நாள் முதல் அவர் அற்புதங்களை செய்தவர். ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு என்ன அளவே எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய, யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தாரு. அப்படி அற்புதம் செய்த தேவன் இந்த இடத்துல லாசரு மரித்து போனால் அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிரோட எழுப்பினார். இது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? லாசரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? லாசரஸ் வந்து அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அவன் வியாதி படுக்கையில் இருக்கிறான்னு அவங்க சகோதரிகள் சொல்லி அனுப்பினார்கள். யாருக்கு? ஏசப்பாக்கு சொல்றாங்க, ஆண்டவரே அவன் ரொம்ப சாக கிடக்கிறான், தயவு செய்து நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் உடனே வந்தாரா? வரல. அப்படி அவர் வராதது இவங்களுக்கு கொஞ்சம் கோபமா தான் இருக்கும். அப்படிதான் எந்த போகலையா? இவர் நம்ம சொல்லையும் என்ன செய்யல, வரலையே. ஏன்னா அவர் வந்தாருன்னா வியாதி என்ன செஞ்சிடும்? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? சுகப்படுத்த முடியும்ன்றது மாத்தாவுக்கும் மரியாதைக்கும் தெரிஞ்சதுனால எப்படியாவது அவர் வந்துடக்கூடாதா? நம்மளுக்கு இந்த வியாதியில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது எப்படியாவது இந்த வியாதி என்ன செஞ்சிடாதா, சரியாயிடாதா? எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், எல்லாத்துட்டையும் விசாரிப்போம், எங்க போனா, எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த வியாதி சரியாகும், யார்கிட்ட போனா இது சரியாகும் சொல்லி நம்ம நிறைய அப்படி விசாரிக்கிறது உண்டு. அது போலதான் மாத்தாலும் மரியாதையும் அவர்கள் இயேசு எப்படியாவது இங்கே வந்து விட்டால் இந்த வியாதியிலிருந்து அவன் என்ன செஞ்சிருவான்? சுகமாயிருவான். They tried a lot. அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, வரவே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் அது எப்படிதான் இருந்திருக்கும், கஷ்டமா தான் இருந்திருக்கும், கோபமா தான் இருந்திருக்கலாம். ஆண்டவரே நீங்க வரலைங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பார்த்த உடனே, என்ன ஆண்டவரே நீங்க இப்படி வராம போயிட்டீங்க, நீங்க வந்திருந்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? மறைத்திருக்க மாட்டான். என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான். சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட அப்படி ஒரு சில மனசுல சில காயங்கள் இருக்கலாம்.
இப்படி என் லைஃப்ல நடக்காம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். என் வாழ்க்கையில இது வராம இருந்திருந்தா நான் இந்நேரம் நான் மகிழ்ச்சியா இருந்திருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருந்திருப்பேன். அல்லது எனக்கு என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்காம இருந்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இல்லை எனக்கு இந்த ஒரு தோல்வி நான் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன், என் வாழ்க்கை எப்படியோ போக வேண்டியது, நான் என்னெல்லாம் செய்திருக்க வேண்டியது. ஆனால் இப்பொழுது நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பல நேரங்களிலே நீங்கள் நினைத்திருக்கலாம். எனக்கு அப்படியே தெய்வ பிள்ளைகளே, என்ன நடந்தது தெரியுமா? இயேசு மார்த்தாள் மரியாள் இடத்திலே வரும் பொழுது லாசரு எங்கே என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், அவன் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு மேல இயேசு கல்லறைக்கு போன போது அந்த கல்லை புரட்டும்படி சொன்னார். அவர் கல்லை புரட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாரும் சொல்றாங்க, வேண்டாம், 4 நாள் ஆயிடுச்சு, இது இனிமே ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், நாற்றம் எடுக்கும், வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ கல்லை புரட்டுங்க. ஆண்டவர் கூப்பிடுறார், லாசருவே வெளியே வா. அப்படி ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில் லாசரு கல்லறை விட்டு வெளியே வருகிறான். அந்த காலத்துல கல்லறை எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ எப்படி கல்லறை இருக்குன்னா, மலையை குடைஞ்சு அந்த அந்த உள்ள ஒரு ரூம் மாதிரியே என்ன செய்வாங்க செஞ்சு அதுக்குள்ள பிரேதத்தை வச்சுட்டு மேல ஒரு கல்லை வச்சு என்ன செய்வாங்க, மூடிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்லறை அதுக்குள்ள இருந்து என்ன செய்யலாம், அப்படியே காலும் கையும் கட்டப்பட்டவனாக உயிரோடு வெளியே வருகிறார். மார்த்தாள் மரியாள் அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு கோபம், அவங்களுக்கு ஒருவேளை வருத்தம் இருந்தது. ஆனால் இயேசு அங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில பல வருத்தங்களோட நீங்க வந்திருக்கலாம், பல தோல்விகளோட நீங்க வந்திருக்கலாம். எனக்கு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் ஒருவேளை இருக்கலாம். என் லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடந்தது, நான் ஏன் இப்படி தோல்வி அனுபவித்திருக்கிறேன், ஏன் சொல்லி பல கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு என்னோட பேசல, அவர் எனக்கு உதவி செய்ய நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த கால வேளையில லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினவர் அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை உங்களை உயிரடைய செய்யும். உங்கள் தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் நிலைமைகளை தலைகீழாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆமென், ஆமென். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். 2008ல 2006, 7, 8 அந்த 3 வருஷமும் என் லைஃப் மிகவும் 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 மோசமான ஒரு வாழ்க்கை தான் சொல்ல முடியும். ஒருவரும் திரும்பி பார்க்காத ஒரு நிலைமை தான். ஏனென்றால் நான் இப்போ பாண்டிச்சேரியில என்னுடைய பிசினஸ் எல்லாம் டோட்டல் லாஸ். ஹோட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கரூரில் ஒரு இடத்துல போட்டுட்டு நான் ஒரு தோல்வி இங்கேருந்து போகும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா நான் போனனோ, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நான் திரும்ப வரும்போது ஒரு பயங்கரமான தோல்வியில தான் இந்த திண்டுக்கலுக்கு நான் திரும்ப வந்தேன். அப்போ நான் வரும்போது பல லட்சம் ரூபாய் நஷ்டம், கிட்டத்தட்ட 16 லட்சம் நான் நஷ்டமான ஒரு மனுஷனா. என் கையில் வெறும் 25,000 ரூபாய் எடுத்துட்டு நான் இங்கே வரேன். அதுதான் என் கையில் இருக்கிற பணம், டோட்டல் அமௌண்ட். அதுதான் எனக்கு வேற எந்த வருமானமும் அதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில நான் திண்டுக்கலுக்கு திரும்ப வரேன். வரும்போது என் பிள்ளைங்க 2 பேரும் இங்கே சவுந்தரராஜாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது. டே டு டே லைஃபே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை ஏற்கனவே உதவி செய்தவர்கள் எல்லாம், பணம் கொடுத்தவங்க எல்லாம் என்னை ரொம்ப நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் கேஸ் போட்டுட்டாங்க, கோர்ட்டில் நல்ல கேஸ்லாம் நடந்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த என் தோல்வியின் வாழ்வை 2008ல 2008வது வருஷம் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாய் இருந்த என் வாழ்வை, அதாவது நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் 0ல இருந்து வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் மைனஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் எனக்கு பலன் கொடுத்தவர், எனக்கு உதவினவர்
என் தகப்பன் இயேசு. எனக்கு என்ன, அவருடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த செலவுகள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் எந்த வருமானம் இல்லாத நிலைமை. ஆண்டவர் என்னன்னு கேட்டாரு, நீ ஊழியத்தை செய்வியா? ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறேன், ஆனா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு பிசினஸ் பார்த்துட்டு ஊழியம் செய்யறேன். இல்லை, அவங்க தெளிவா சொன்னார், நீ வேலையை செய்ய, நான் வந்து என்ன செய்வேன், நடத்துவே நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த டைம்ல ஜூன் மாதம் நான் சொல்றது 22ஆம் தேதி, அப்போ நான் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை, நாங்கள் குடும்பமாக நானும் என்னுடைய மனைவியும் ஆண்டவர் கையில் அர்ப்பணிச்சு நம்ம எந்த பிஸ்னஸும் செய்ய போகிறதில்லை, நாங்கள் உங்களையே என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆண்டவரை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்பொழுது என் தன்மையானவரை என் தோல்வி நிலைமைகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். நான் எங்கெல்லாம் வேதனை அனுபவிச்சோம், யாருக்கு முன்னால் எல்லாம் நான் வெட்கப்பட்டு நின்றனோ அவர்களுக்கு முன்பாக என் தலையை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஆண்டவர் எப்பயும் நம்ம என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். பக்கத்தில் ஒரு கை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு தோல்வி எண்ணத்தோட, அப்படிப்பட்ட ஒரு பயத்தோட மரியாள் மார்த்தாள் எப்படி இருந்தார்களோ அந்த நிலைமையில நீங்க இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசி அவருடைய வார்த்தை உங்களுக்கு வருமானால் நிச்சயமாய் அவர் அற்புதம் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அதுக்கப்புறமா இங்க என்ன நடக்குதுன்னா, அவர்கள் மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் மற்றவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு பந்தி பரிமாறப்படுகிறது, ஒரு டின்னர் அங்கே நடக்குது. அப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு நபர், முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னா இவரை போல ஒருவர் அப்ப யாருமே இல்லை. ஏன்னா ஓட்ட பிரிச்சு ஒரு திமிர்வாதக்காரன் உடவுல உள்ள இறக்குறாங்க. அவரு எந்திரிச்சு போப்பா, படுக்கை எடுத்துட்டு போப்பான்னு அம்பாடு எடுத்து என்ன செஞ்சான், நடக்கிறான். பிறவிலேயே கூட ரோட்ல உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கண்ணு திறங்க அப்படின்னு சொன்னா அவர் கண்ணு தொட்ட உடனே அதை பார்க்க ஆரம்பிச்சான். உண்மையை பேச ஆரம்பித்தார். செவிடர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள், முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். பயங்கரமான அற்புதம். அப்படிப்பட்ட ஒருவர் இப்போ மார்த்தாள் மரியாள் வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா அப்போ சுத்தி கிரௌண்ட் எப்படி இருக்கும், திரளான கூட்டம் அவரை சுத்தி எப்பயுமே இருக்கும். எப்பயுமே திரள் கூட்டம் அவரை சுற்றி இருக்கும். இங்கேயும் அப்படிதான் என்ன செய்தது, இந்த கூட்டம் இருந்தது. அங்கே திரளான மக்கள் என்ன செய்திருந்தார்கள், கூடியிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு டின்னர் ஆயத்தம் பண்ணி நல்லா நடந்துட்டு இருக்கு. அப்போ மரியாள் என்ன செய்கிறாள், அந்த வசனத்தை வாசிமா. துடைத்தாள். சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிற அந்த இடத்திலே மரியாள் ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அதை தன்னுடைய தலைமயிரால் என்ன செய்கிறார், துடைக்கிற இந்த சம்பவத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். இப்போ அவன் செய்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கிற ஒரு மனிதன்
அவன் யாரு? யூதாஸ் காரியோத்து. அவன் சொல்றான், இத 300 பணத்துக்கு அதிகமா என்ன செஞ்சிருக்கலாம், வச்சு இத தரித்திரத்துக்கு என்ன செய்யலாம், கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். 300 பணம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நிலைமைக்கு அது ஒரு வருஷத்தின் வருமானம். ஒரு வருஷத்துக்கு ஒரு என்ன வருமானம் வருமோ அது அந்த வருமானம். இப்போ சப்போஸ் நம்மளுடைய இன்கம் வச்சுக்கலாம், நம்மளுடைய இன்கம் நம்ம ஒரு வருஷத்துக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கெல்லாம் கொண்டு வந்து தைலத்தை வாங்கி ஆண்டவர் காலில் ஊத்துறதுக்கு சமமா அவள் என்ன செய்திருக்கிறார், 300 பணத்துக்கு அதிகமான அந்த விலைமதிப்பற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் ஊத்துறார். இப்ப இவனோட பிரச்சனை என்னன்னா, இத வந்து என்ன செஞ்சிருக்கலாமே, வித்து. இவனோட கவலை வந்து தரித்திரன் பத்தி இல்ல, அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. இவனோட கவலை யார பத்தி இருக்குது, எதை பத்தி இருக்குது, பணம் தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. யாரு அப்போஸ் பண்ணி பேசுவாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருக்கு செய்ய போகிற காரியங்கள், ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள்ல சில அப்போசிஷன்ஸ் வெளியே ஒரு சில எதிர்ப்புகள் வரும்போது அது யாரு எதுக்காக சொல்லுவாங்க, ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அவன் சொல்ற காரணம் என்னன்னா, இதை தரித்திரருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் அவனுடைய நோக்கம் தரித்திரருக்கு கொடுப்பதல்ல. அவன் நோக்கம் என்னன்னா, அவன் கையில பணப்பை இருந்துச்சு, அந்த பணத்தோட வேல்யூ அவனுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். இந்த பணத்தை என்ன செஞ்சிருக்கலாம், வித்து பையில போட்டுக்கலாம். அதுதான் அவனுடைய எண்ணம். இதை வித்து என்ன செய்யலாம், பையில போட்டுக்கலாம். எப்பயுமே பாருங்க, பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு முயற்சி எடுக்கும் போது, ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஒரு செயலை பல பேர் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. There will be so many people to criticize that thing. நீங்க செய்யற அந்த காரியத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும். சர்ச்சை போறியா, போறாள் சர்ச்சுக்கு, வேணுமோ கிறிஸ்தவ மாதிரி கிறிஸ்தவனே சர்ச்சுக்கு போறதில்ல, அது உண்மை. நிறைய கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கே என்ன செய்யறது, போறது. ஒரு அம்மா என்ன சொல்லுச்சு, பாஸ்டர் ஒரு அம்மா நல்லா கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் சகோதரி, நான் எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருந்தேன்னா சர்ச்சுக்கு போவேன். எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருந்தா நாங்க எங்க போவோம், சர்ச்சுக்கு போவோம். அந்த அம்மா ஒரு நாள் என்னை கேட்டுச்சு பாருங்க, ஏமா நீ கிறிஸ்தவா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம ஏன் கேட்டுச்சு. அன்னைக்கு நான் வந்து என் மூச்சு எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அன்னையில இருந்து நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுறாரு. நான் சொன்ன தண்ணி போக சர்ச்சுக்கு வா சொன்னாலும் வர்றதில்லை. ஒரு முஸ்லீம் சகோதரி சொல்லி இங்க என்ன நடக்குது, வேலை நடக்குது. அதே மாதிரி ராஜமாளிகை கூட ஒரு நாள் சொன்னாரு, பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு இந்து சகோதரி அவரை பார்த்து கேட்டு, ஏன்பா நீ எங்கப்பா போறேன்னு கேட்டா. அவர் சொன்னார், நான் பாத யாத்திரை போறேன், வேளாங்கண்ணிக்கு போறேன் அப்படின்னா. அவர் சொன்னாரா, உங்க பைபிள் எங்கேயாவது பாத யாத்திரை போகணும்னு எழுதியிருக்காப்பா. அவர் சொன்ன இவர் சொல்லியிருக்காரு, நான் பைபிள் படிச்சா தானே அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்னாரா, போப்பா ஒழுங்கா போய் பைபிளை படி, எதுக்கு இது தேவையில்லாம நடந்துட்டு இருக்க. அன்னைக்கு நடந்த காலம் இப்ப நடக்கவே முடியல. நமக்கு தெரியல நம்ம என்ன செய்யறோம்ன்றது நமக்கு தெரியல. எதிர்ப்புகள் வரும், சுத்தி எதிர்ப்புகள். நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்து பாருங்க, உங்களை யாரும் சும்மா விட்டுற மாட்டாங்க. ஆண்டவருக்காக நீங்க செய்யற எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கவங்க என்கரேஜ் பண்ணி செய் செய் அப்படி சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க, சொந்தக்காரனே சொல்ல மாட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது, நான் ஊழியம் செய்யணும், நான் வந்து ஃபுல் டைம் லெஜிஸ்டிக் போறேன் அப்படின்னு எங்க சொந்தத்துல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னது, அட பாவி கிடையாது. இந்த வயசு நான் ஊழியத்துக்கு வரும்போது 22 வயசு, 22 இயர்ஸ்ல நான் ஊழியத்துக்கு வந்தேன். சொல்லுங்க, இந்த வயசுல யாராவது ஊழியத்துக்கு வருவாங்க? அப்புறம் எந்த வயசுல தான் வரணும் அப்படின்னா, அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். 58 வயசு. இப்போ எடப்பாடி பார்த்து 60 வயசு ஆக்கிட்டாரு. நல்ல மனுஷன். ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறோம்னு ரிட்டையர் ஆக முடியாது. ஏன்னா கதனால என்ன இல்லை, அடுத்த
அடுத்த வருஷம் 60 ஆக போகுது. இவர் வந்தாருன்னா 61 ஆக போகுது. சரி, உனக்குலாம் கவலை கிடையாது, இவ்வாறு வேலை வந்துட்டே இருக்கலாம். ஆமாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் அதே தான். நிம்மதியாக நீங்கள் வாங்க என்ன செய்யலாம். ஐயா வந்துட்டாருன்னா இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டன் ஆகும். அவருக்கு 5 வருஷம் எக்ஸ்டன் ஆச்சு, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டும் இன்னும் 5 வருஷம். அதுபோல நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் உங்களை என்ன செய்ய போறது, என்கரேஜ் பண்ணி நீங்க போங்க, நீங்க செய்ய, நீங்க அப்படிலாம் யாரும் என்ன செய்ய போறது இல்லை. அப்படி சொல்ல மாட்டாங்க. இவன் போய் அந்த 1 வருஷம் பணம், எத்தனை வருஷம் பணம், 1 வருஷமா அவன் சம்பாதிச்ச ஒரு வருமானம் ஆன் அண்ட் ஆவரேஜா கணக்கு போட்டா 1 வருஷம் வருமானத்தை கொண்டு வந்து ஆண்டவர் பார்த்துருவோம். இப்போ நம்ம 1 மாசம் தசமாவும் கொடுக்கறதையே நம்மளால என்ன செய்ய முடியல. ஐயோ, முட்டு பதத்தையா கொண்டு போய் கஷ்டம் கஷ்டம். இப்படிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அவன் 1 வருஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யார் தெரியுமா? யோவானு பேதுருமா சொன்னது யாரு? கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தான்னா அவன் கொண்டு வரவே ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க, யாரும் கொண்டு வரக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இத்தனை பேரும் 11 பேரும் பேசாம இருக்கும்போது இந்த 12வது ஆள் பேசுறான். என்ன பேசுறான்? 1 வருஷம் பணத்தை கொடுக்கலாமா? ஏதாவது சொல்லுதாய் ஐயா, கொடுக்கலாமா? 1 வருஷம் பணம் ஆண்டவருக்கு கொடுக்கலாமா? உங்க பிள்ளைக்கு அந்த நம்ம என்ன செய்யணும், சேர்த்து வச்சிருக்கலாமே. அப்படிதானே மோசேங்க, சேர்த்து வச்சிருக்கலாமே. 1 வருஷம் ஆண்டவருக்கு செய்யும் போது இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறதா? அவன் சொல்றான், இவன் தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாம். இவனோட எண்ணமே தரித்திரம் கிடையாது. இவன் எண்ணம் என்னடா, அந்த பணம் எனக்கு வேணும். நம்ம கையில பணம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது நமக்கு என்ன செய்யறது. ஆண்டவருக்கு கொடுக்கிறத தவிர எனக்கு வேற ஒன்றும் விலை உயர்ந்தது, விலை மதிப்பு அற்றது வேற எதுவுமே கிடையாது. என் தகப்பனுடைய பாதத்தை கழுவுவதற்கு அது எவ்வளவு செலவானாலும் சரி, தேவனுக்கு கொடுப்பதை அவள் எப்படி இருந்தா துணிச்சலா. யார் சொன்னாலும் அதை பத்தி கவலை கிடையாது. இவ அவளுக்கு பதிலே சொல்லல. அவர் ஆண்டவருடைய பாதத்தை தொடர்ந்து கழுவி 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 தன்னுடைய தலைமையினால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், துடைத்துக் கொண்டிருந்தார். யாரை பத்தியும் கவலைப்படல. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் என்ன செய்ய போறதில்லை. என் தேவனுக்கு பின் செல்வதற்கு ஒருபோதும் நான் யோசிக்க போறதில்லை. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், என் இயேசுவுக்கு பின் செல்வதற்கு நான் ஒருபோதும் என்ன செய்ய போறதில்லை. எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு பின் செல்வதற்கு என்ன செய்யணும்? இப்போ அவளை எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. சொன்ன உடனே இன்னும் 2 பேர் மார்க்ல வாசிக்க வேண்டாம். மார்க்கு சுவிசேஷத்துல மார்க்கு எழுதும் போது சொல்றாரு, எல்லாரும் அவளை பேசினாங்க. அவளை பேசி 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 தொந்தரவு பண்ணதுனால ஆண்டவர் சொன்னாரா, ஏன்பா அவளை தொந்தரவு பண்றீங்க, விட்டுங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ ஆண்டவருக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யும், வரும், தொந்தரவு வரும், போராட்டம் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக தியாகம் செய்வீர்கள். எனக்கு உள்ள the sacrifice to God, ஆண்டவருக்காக செய்கிற தியாகங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவள் செய்தது உலகம் எல்லாம் சொல்லப்படும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு செய்த ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். எனக்கு அந்த பிள்ளைகளை 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த ஆண்டவர் சமூகத்துல செலவு பண்ற அந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்துல கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும். நீங்க ஆண்டவரோட பேசும் பொழுது அந்த பேசுற பேச்சு கர்த்தருடைய சமூகத்துல வைக்கப்பட்டிருக்கும். நீங்க செய்த செயல்கள், நீங்க ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, it is all counted. எல்லாம் எண்ணிக்கைக்கு வந்துடும், எல்லாம் கணக்குக்கு வந்துடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். இவள் செய்தது உலகமே என்ன செய்யப்படும்.
சொல்லப்படும். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அவர் வந்தது சாப்பிட டின்னருக்காக வந்த சாப்பிட வந்தார். ஆனால் சாப்பாடு அதுக்கப்புறம் நடந்ததோ என்னமோ இல்லை சாப்பிட்டாங்களோ அது வேற. ஆனா இங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், தேவன் ஒரு அதாவது கிறிஸ்துவுக்காக தெய்வத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சகோதரி அவள் செய்த காரியங்கள் இங்க சுத்தி இருக்கிற பல ஜனங்கள் பார்க்கிறார்கள். திரளான கூட்டம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இங்க இந்த கிரௌட் அவரை சுத்தி நின்று கொண்டிருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்றால், இவள் செய்த காரியம் ஒருவரும் யோசித்து பார்க்கல. இவள் செய்த காரியம் உலகமெங்கும் என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. இவள் செய்தது பெரிய தியாகம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இவர் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். உலக மக்கள் ஒருவேளை விரோதமாய் பேசலாம், உலக மக்கள் எதிராய் பேசலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை எதிர்மானது. நீங்க ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் பார்த்து இவர் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12 ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இப்போ அந்த சம்பவம் நடந்த அடுத்த சம்பவம் என்ன அடுத்த நடக்க போற காரியங்களை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இவர்கள் எல்லாரும் அங்கே மாத்தா மரியா வீட்டுல இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. வெளியே வரும்போது ஒரு திரளான கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் இப்போ எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இயேசுவை பார்க்க வந்திருக்கிறது. நீங்க கீழே வீட்டுல போய் வாச பாருங்க. அந்த கூட்டம் வந்து இயேசுவை பார்க்கிறதுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயேசுவை பார்க்கிறதுக்கு ஒரு திரள் கூட்டம் எப்பயுமே வந்துடும். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார்கள். இரண்டாவது லாசருவை பார்க்க வந்திருக்கிறார்கள். ஏன்னா லாசரு மரித்து என்ன செய்திருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார். உயிரோட வந்து செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வந்துட்டான் அப்படின்னா எல்லாருக்குமே அவனை பார்க்கணும்னு தோணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? அப்படிதானே. இவன் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கானே, இவனை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், அவன் யாரு அது அப்படி உயிரோட வந்தவன் யாரு அப்படின்னு பார்க்கணுன்ற எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்ததுனால இயேசு பார்க்க வந்திருக்காங்க, லாசருவை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்திருக்குது. இதனால இந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி கூட்டம் பயங்கரமா இவங்க பின்னால போயிட்டு இருக்கு, அதனால இயேசுவையும் கொலை செஞ்சிருவோம், லாசருவையும் செஞ்சிருவோம். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம், ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம், ஆண்டவர் உங்களை உயர்த்தினதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா அப்படியே நல்லா அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. சுத்தி ஏதாவது ஒரு பக்கத்துல உங்களை என்ன செய்வாங்க, பிரச்சனை வந்துட்டே இருக்கும், போராட்டம் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் அவருடைய கரம் என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் என்ன செய்யுது? அமை. நாங்கள் போன வாரம் நம்ம பாடணும் இல்லையா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சீவரும் வேலையிலும் கர்த்தாவே ஒரு சிரித்த முகம், பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே, வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே உங்க வலது முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க வலது முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது.
இத்தனை பாடுகள் தான், இத்தனை வேதனைகள். அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க இவங்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவங்க இயேசு கிறிஸ்து அப்படியே வெளியே வரும் பொழுது அந்த திரளான கூட்டம் எல்லாம் இவங்களை தான் பார்க்க வந்திருக்குது. இவர் லாசருக்கு இவர் உயிரோட லாசரை எழுப்பினால் அவரை பார்க்க வந்திருக்கு. ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? உயிரோட எழுப்பினா அது எவ்வளவு பெரிய அற்புதம். இப்போ இந்த கூட்டம் எல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே லாசரை உயிரோட எழுப்பினீங்களே, லாசருக்கு அற்புதம் செஞ்சீங்களே, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு யாரும் என்ன செய்யல, கேட்கல. யாரும் எனக்கு ஒரு உதவி செய்ய, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய யாரும் கேட்கல. இவங்க எல்லாம் மாறா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? இல்ல 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 மறுநாளிலே 12 வாசனம் பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? They were worshiping Jesus. அடுத்த நாள், முதல் நாள் இது நடக்குது. அடுத்த நாள் ஆண்டவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே வேகமா ஓடி வந்து எனக்கும் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்காம குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பாட்டுல அதை இப்ப எழுதுற பாட்டு, அப்பா அந்த பாட்டு இல்ல. அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே துதிக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம் தான். அவங்களுக்கு நிறைய தேவைகள், பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கே அவர்கள தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது, ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த சாக்ரிஃபிஷியல் லைஃப் நமக்குள்ள வந்து நிச்சயமா நம்ம என்ன செய்வோம்? அவரை ஆராதிக்கதான் பார்ப்போம். நம்முடைய தேவைகளை குறிச்சோ, நம்முடைய பிரச்சனைகளை குறிச்சோ, நமக்கு இருக்கிற பாரங்கள், நமக்கு இருக்கிற வேதனைகள், அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். ஆனாலும் நான் ஆண்டவரை என்ன செய்வேன்? ஆராதிப்பேன், ஆண்டவரை உயர்த்துவேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். நாம் அப்படி ஆராதிக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கடைசி காலங்கள், கடைசி நேரங்கள், ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபெல்லோஷிப் அவங்களுக்குள்ள ரொம்ப அழகா அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலாம் ஆண்டவரை அங்கே கடைசி நேரத்தில் அவரை காட்டி கொடுக்கிற சம்பவம் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அறிந்து அவர் முடிவு பரியந்தமும் எப்படி வச்சிருந்தாரா? அன்பு வைத்திருந்தார். அவர் எப்படி ஆரம்பத்தில் அன்பு வச்சாரோ அதே போலதான் சொல்லுங்க. எப்படி ஆரம்பத்துல அன்பா இருந்தாரோ அதே போலதான் கடைசி வரைக்கும் நம்ம அப்படி இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த கல்யாணம் ஆனோட அந்த புது பொண்டாட்டி வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப தாங்கி. நம்ம அந்த பஸ்ல எல்லாம் போகும்போது எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது பார்த்தா புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து உட்கார்ந்து ரொம்ப காமெடியா இருக்கும். உடனே ஓடி போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஒரு மாதிரி அந்த அம்மா ஒரு மாதிரி தலை மேல சாஞ்சுக்கும், இந்த அம்மா கறிக்குடி மூஞ்சி கறிக்குடி தொடைச்சு அது எல்லாம் பண்ணுவோம். அதே ஒரு 6 மாசம் கழிச்சு அதே அளவு வண்டியில் வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை அப்படி ஒரு மயக்கம் வந்துட்டேன். இப்படி ஒரு கட்டிங் ஸ்டாக் ஒரு பஸ்ஸுக்கு ஒழுங்கா உட்கார தெரியாது, மயக்கம் வருது. மயக்கம் வந்தா என்ன நேரம் உட்காரு, தண்ணி வாங்கிட்டு வாங்க, தண்ணி அது வெண்ணி அது பிசாம அதெல்லாம் வரும்போதே கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி இதில் சொல்றேன். இதை விட இன்னும் மோசமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். அதை விட ரொம்ப வந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். வார்த்தைகள் வரும்போது கொஞ்சம் கண்டுபிடிச்சது நம்ம எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி.
நேசித்தாரோ அதே போலதான் என்ன செஞ்சார் கடைசி வரைக்கும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம். மனுஷனை பார்த்து, அதாவது எல்லா மனுஷத்தையும் குறையில்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க, இருக்காங்களா? நம்ம பார்க்கும்போதே என்னதான் பார்க்கிறோம், அந்த பிரதர் சட்டை வந்து ஒரு மாதிரி, அந்த சிஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்து சீவுறதே ஒரு சைடா சீவுறாங்க. மண்டை சீவிட்டு அந்த ஐயா எப்ப பாருங்க ஒரு மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு தூக்கி விட்டுட்டே இருக்காரு. இந்த பிரதர் இருக்காரே, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைல் பண்றாரு. இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண போயிட்டேன். தெரியும் அந்த பைபிள் மேல அந்த மொபைல ரெஃபரன்ஸுக்கு இப்படி இந்த பைபிள் அப்படி கையில வச்சு இந்த ரெஃபரன்ஸுக்கு பார்ப்போம் இல்லையா, மொபைலை வச்சு இப்படி பார்த்துட்டேன். ஒரு அம்மா சொல்லிட்டு பிரேயருக்கு வந்தாமா, உங்க புத்தகம் பட்டியல இவர் என்ன பாஸ்டர் பைபிள் மேல மொபைல் வச்சுட்டாரு. இதெல்லாம் பைபிள்ல மொபைல் வச்சுட்டு பயங்கரமான தப்பாகி போச்சு. அதுல இருந்து எனக்கு மொபைல் சொல்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ரெஃபரன்ஸ் இப்படி வச்சு பார்த்தது தப்பா போச்சு. யூதாஸ் காரியத்துக்கு மட்டும்தான் அந்த தப்பு தெரிஞ்சிச்சே ஒழிய மத்த 11 பேருக்கும் அது என்ன செய்ய தப்பா தெரிஞ்சா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சா? சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு என்ன தெரியுது அப்படி என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க வந்து வெள்ளை சட்டை தான் போடணும். ஆமா, நீங்க பாஸ்டர் இருந்தா மோசை மாதிரி வரணும், வெள்ளை சட்டை போட்டு. நீங்க கலர் கலரா என்ன செய்றீங்க, அதெல்லாம் உங்களை ஒத்துக்க முடியாது. தப்பு தப்பு தெரியுது அப்படி. அதுதான் இன்னைக்கு. ஏன்னா குறைவுகளோட நம்ம ஒருவேளை அவங்களுக்குள்ள குறைவுகள் இருக்கலாம், அவங்களுடைய குணாதிசயம் ஒருவேளை அப்படி இருக்கலாம், அவங்களுடைய வளர்ப்பு ஒருவேளை அப்படி இருக்கலாம், அவங்களுடைய பிறப்பு எப்படியோ. ஆனா அவங்க எப்படி நிலத்தில் இருக்காங்களோ அதே நிலத்துல நம்ம என்ன செய்யணும், அவங்கள நேசிக்க கற்றுக்கொள்றேன். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து ஒருவேளை நம்ம மேல நேசிக்கிறாங்க, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுங்க, ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுத்தார், நம்ம ரொம்ப நல்லவங்க, அதனால ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவன் கொடுத்தார். அப்படியா? நம்ம ரொம்ப நல்லவங்கனாலயா? இல்ல, நம்ம மோசமானவங்க ஆண்டவருக்கு தெரிஞ்சும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறார், எப்படி அன்னைக்கு நேசித்தாரோ இன்னைக்கு வரைக்கும். சில பேர் அப்படி ஆரம்பத்தில் ரொம்ப அன்பா இருந்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு ஏதோ காரியங்கள் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தேவனுடைய அன்பு அதை என்ன செய்யும், அன்பு சகல பாவங்களை என்ன செய்யுமா. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, பெருசா தெரியாது, விட்டு கொடுத்துரு, அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு. ஆண்டவர் அப்படிதான் செஞ்சார். அதே அன்போட இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை முறை தவறு செய்தாலும், நம்ம எத்தனை முறை பாவம் செய்தாலும் ஆண்டவர் அந்த அன்போட நம்ம என்ன செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்புல தான் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொன்னா அந்த ஆண்டவர் பார்த்துட்டு சரி பரவாயில்ல நம்ம போய் தப்பு செஞ்சுட்டோம், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னைய நம்ம பார்க்கணும்ல, சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேனே இதை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா. நம்ம சொன்னோம் இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய, நான் ஒரு சின்ன பிள்ளைனா என்ன வெறுக்காதீங்க, நான் பாவம் செஞ்சா கூட நீங்க என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம பாவத்துக்கு தகுந்த தண்டனை நமக்கு என்ன செய்யறது இல்ல, அவர் கொடுக்கறது. அப்படி நமக்கு ஆண்டவர் பாவத்துக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருந்தாருன்னா நீங்களும் நாம என்ன செஞ்சிருக்க முடியாது, எதுக்குமே முடியாது. அவர் அந்த அன்பிலே நம்மை பார்த்தார். அது மட்டும் இல்ல, அதே 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி எதுக்கு மாதிரி காண்பிச்சாரோ, அவர் ஆரம்பத்தில் எப்படி அனுபவிச்சாரோ அதே போல இப்போ வரைக்கும் நம்மளை நேசிக்கிறாரு. அதே போல நான் உங்களை எப்படி நேசிக்கிறோனோ, எப்படி நான் செய்யறேனோ அதே போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் என்ன செய்தேன், காண்பித்தேன். 34 வாசிப்போம். அதுல 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல
ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். serve and love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு உதவி செய்வதற்குரிய திராணி இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே விடாது. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளும் யூதாஸ் காரியத்தோட ஒரு ஆளாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம மற்ற 11 சீஷர்களை போல நம்ம இருக்கணும்னா, ஆண்டவரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நன்மை இருந்தாலும் சரி, அன்னைக்கு எப்படி நேசமோ அதே போலதான் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே அன்பு இன்னைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது கணவராக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும், அப்படியே அதை அன்போடு நேசிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் உதவ வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, நான் செய்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள் என்று சொன்னார். நம்ம அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அந்த தெய்வம் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். இந்த ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து நமக்காக எவைகளெல்லாம் செய்தாரோ அவைகளை செய்யத்தக்கதா இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எனக்காக இதெல்லாம் செய்கிறவர் தகப்பனே, எனக்கு உதவி செய்கிறவர் அர்ப்பணி. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Jesus. ஒரு சில மணித்துளிகள் ஞான விட்டு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களை போல மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யணும். Oh, thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிங்க. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிந்தையத்தை கொடுக்க வந்திருக்கேன், ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும். எல்லாரும் ஆண்டவர் கருத்துல கொடுத்து கொடுக்க வந்திருக்கேன், ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும். சின்ன பிள்ளையா என்ன வெறுக்காதீங்க, என் கவலை நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன பிள்ளையா என்ன வெறுக்காதீங்க, என் கவலை நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், நீங்க ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், நீங்க ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், நீங்க ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக நான் வாழ்கிறவே, உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக நான் வாழ்கிறவே. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, உன்னைதான் நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னை
ஏற்றுக்கொள்ள என்ன செய்யுமா? ஏற்றுக்கொள்ள என்ன செய்யுமா? தெய்வ கரத்துல நம்ம அப்படியே ஒப்புக்கொடுத்து அவரை போல மாற, அவருக்காக தியாகம் செய்ய, அவரை ஆராதிக்க, அவரை பின்பற்ற, அவரை போல நேசிக்க இந்த நேரத்தில் நீங்க ஆண்டோடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம், இதுவரை நடந்ததெல்லாம், இதுவரை இந்த தோல்விகள், இதுவரை இந்த வெட்கம், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்துல நான் ஆண்டவர் கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பதை நான் அறிந்திருக்கேன். எனக்கு இயேசு மட்டும் போதும். நான் ஆண்டவர் கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் எல்லாரும் கண்களை முடிக்கும் போது உங்க கையை வைத்து காட்டுறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். உண்மையான ஒரு அர்ப்பணத்தோட ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருக்கா. ஓ தேங்க்யூ. கைகளை கீழே போட்டுக் கொள்ளுவோம். பரலோக பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எப்பொழுதும் போல எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பன், ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தாலும், நாங்கள் உமக்கு விரோதமாய் நடந்தாலும் பேசினாலும் நீர் எங்களை அப்படியே நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அவர்கள் உங்களிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். தெய்வம் தாமே அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. அவர்கள் தோல்விகள் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும். உமக்கென்று அவர்கள் செய்கிற, உமக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதி தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், இவர்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை உயர்த்துகிறவர்களாய், உமக்கு பின் செல்கிறவர்களாய் தேவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உலக காரியங்களோ, பிசாசோ, உலக மயக்கங்களோ அவர்களை தள்ளிவிடாதபடி, விழச் செய்யாதபடி உம்முடைய கரம் அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவரின் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை வேறு மனிதர்களாய் மாற்றி அனுப்புங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தினால், உம்முடைய சமாதானத்தினால் அவர்கள் இருதயம் இப்பொழுது நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அவர்கள் உள்ளத்திலே தங்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரம் பிடித்து அவர்களை நடத்தும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களோடு கூட செயல்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், தேவைகளை சந்திக்க, அற்புதம் செய்ய, ஒவ்வொரு நாளும் நீங்க கூட இருக்கிறதை அவர்கள் உணரத்தக்கதாக தேவாவியானவரே நீர் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களில் வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.